ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளை குறித்து நிச்சயமா இருக்கிறது இல்லையா? நம்ம எலியா தீர்க்கதரிசி கூட பாருங்க, விசுவாசத்துல அநேக காரியங்களை செய்யறாருங்கிறத நம்ம பாக்குறோம். அவர் செஞ்ச ஒரு காரியம்னா நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது, வானத்துல இருந்து அக்கினி இறக்குனாரு. ஆல்சோ பாருங்க, அவர் எல்லா விஷயத்திலுமே தேவனை விசுவாசத்துல கனப்படுத்தி பெரிய பெரிய காரியங்களை பாக்குறாரு, வெற்றி எடுக்கிறாரு. 3 வருஷம் போய் ராஜாட்ட போய் சொல்றாரு, தைரியமா நான் தேவனுடைய வாயா இருந்து சொல்றேன், நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல மழை பெய்யல, சமாரியா முழுவதும் பெரிய பஞ்சம். அதுக்கடுத்து தேவன் சொல்றாரு, போய் ராகாப் ராஜாட்ட போய் சொல்லு, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, எத்தனை பேர் நினைக்கிறீங்க ராஜாட்ட போய் தைரியமா நம்ம தேவனுடைய நாமத்துல இப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்றோம். ஏன்னா அந்த காலத்துல ஒருவேளை நடக்கல அப்படின்னா பெரிய அளவிற்கு ஆபத்து வந்து, இந்த காலத்திலேயே பெரிய பெரிய அத்தாரிட்டியே நம்ம ஒன்றும் பகச்சுக்கிற முடியாதுன்னா அப்பெல்லாம் எப்படி இருக்கும்? ஆனாலும் தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன், தேவன் மேல் பற்று வைத்திருக்கிற மனுஷன், தேவன் அழைக்கப்பட்டவன் எப்பயுமே தைரியமா இருப்பான். விசுவாசம் இருக்கிறவன் பதறவே மாட்டான், அவன் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான்னு வேதம் சொல்லுது. அவர் என்ன பண்றாரு, அதே போல ஆகாப் ராஜாட்ட 3 வருஷம் முடிஞ்சோடனே தேவனோட வார்த்தை சொல்றபடி மழை வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்துதான் நடுவில் இந்த வானத்துல இருந்து அக்கினி இறக்கி தேவன் தான் மெய்யான தேவனுங்கிற இன்சிடென்ட்லாம் வருது. அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னபோது, அப்போ போய் ஆகாப் ராஜாட்ட போய் சொல்றாரு, நீ போய் தைரியமா போய் புசித்து சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க, மழை வரப்போகுது, எல்லா பஞ்சமும் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆகாப் ராஜாவும் சரின்னு சாப்பிட்றது கிளம்பிட்டாரு. இவர் கர்மேல் பர்வதத்துல போய் இப்ப ஏதாவது வானத்துல தென்படுதா அப்படின்னு சொல்லி தன்னோட சர்வெண்ட்டை பார்க்க சொல்றாரு. எங்க வருது? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 42. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரை பணிந்து, அதாவது தரை வரைக்கும் பணிந்து முகம் தன் முழங்கால் பட குனிந்து ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார். பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய சர்வெண்ட்டை சொல்லி அனுப்புறாரு, போய் கடல் ஓரமா போய் ஏதாவது தென்படுதா மழை வர்ற மாதிரி, ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா போய் பாருன்றான். அவன் பாருங்க எதுவுமே தெரியலன்னு சொல்லி நெகட்டிவான ரிப்போர்ட் தான் கொடுக்குறான். ஆனால் விசுவாசிக்கிறவன் பாருங்க, தேவனோட வார்த்தை அப்படியே நம்ம ஈவன் இந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் அது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு சொல்றான். ஊழியக்காரன் கூட நினைச்சிருக்கலாம், எதுவுமே வரமாட்டேங்குது, இவர் வேற சும்மா போய் பாருங்கிறாருன்னு. 7 தரம் பாரு அப்படின்னா அது வர்ற வரைக்கும், எப்பயுமே பைபிள்ல 7 அப்படிங்கிறது அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற வரைக்கும், அது நிறைவேற வரைக்கும் அன்லிமிட்டடா நீ டைம் எடுத்து பாரு, ஏன்னா தேவன் சொன்னது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த இடத்துல மறுபடியும் 7வது தடவை பார்க்கும் பொழுது இங்க சொல்றாரு 44ல, 7ஆம் தரம், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் இப்ப ஆகாபை நோக்கி, மழை உமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்றார். அப்போ ஒரு சின்ன மேகம் தான், கையளவு தான் வருது. ஆனா நம்மளுடைய எலியாவுக்கு பாருங்க எவ்வளவு ஒரு நம்பிக்கை, பெரிய அளவுக்கு மழை வரப்போகுது, நீ போய் ஆகாப்ட போய் வார்னிங் கொடு, நீ போய் இந்த மலையில சிக்காதபடி வேமா ரதத்தை போட்டுட்டு கிளம்பு. ரதம்ங்கிறதெல்லாம் பாருங்க நம்ம கார் ஸ்பீடை விட நல்லா பயங்கரமா போகும் அந்த காலத்துல. இந்த மாதிரி ஆகாப் சொன்னோனையும் ஆகாப் உடனே எடுத்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம எலியா மாட்டிக்கிறலாமா, அவரும் கிளம்பணும். அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க, 45, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்சிடென்ட். அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். அதாவது என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேல் அந்த இடத்துக்கு ராஜா ரதத்தை பூட்டிக்கிட்டு செம ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு, பயங்கர ஸ்பீடு, கார் ஸ்பீடை விட போயிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கடுத்து எலி அந்த இடத்துல அறையை கட்டி கொண்டு, அப்படின்னா அந்த காலத்துல அந்த அறையை கட்டி கொண்டுங்கிற அந்த வேர்டு பெரிய அளவிற்கு ஸ்பீடா ஓடுறதுக்கு முன்னாடி, ஏன்னா அவங்க அங்கி மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் கட்டிட்டு ஸ்பீடா ஓட முடியாது. அப்போ ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும் பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு இந்த லூஸான இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து நல்லா சுருட்டிக்கிட்டு அதெல்லாம் ஓடுறதுக்கு ஏற்றபடி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் கிளம்புறாங்க. பாருங்க, எலியாவுக்கு என்ன நம்பிக்கை, தேவன் மேல வாரம் வச்சு அவருடைய பலத்தினால, கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல இருந்ததுனால ஒரு சூப்பர் நேச்சுரலான பவர். ஏன்னா ராஜா ரதத்தை பூட்டிட்டு போறான், எலியா என்ன பண்ணுவாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். எலியாவுக்கு கர்த்தருடைய அந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்பீட் பவர் என்ன பண்ணுது, ரதத்தை விட முன்னாடி ஓட வைக்குது. கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு போது 20 மைல் 33 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க இந்த காலகட்டத்தில். ஆனா ரதத்துக்கு முன்னாடி எலியா அவ்வளவு ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்காரு. இதுதான் சூப்பர் நேச்சுரல் பவர், இதுதான் சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த், இதுதான் சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் உங்களை என்னை செயல்படுத்த வைக்க முடியும். அதுக்கு முன்னால போய் எலியா சேர்ந்து எல்லாத்தையுமே பாருங்க தப்பிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுல இருந்து நீங்க தெரிந்து கொள்றது, நீங்க விசுவாசித்தா தேவன் இப்பேற்பட்ட சூப்பர் நேச்சுரல் விஷயத்தை உங்க லைஃப்லயும் செய்ய முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறி இப்படி சூப்பர் நேச்சுரலான விஷயங்களால் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.